ஒரு 1500 வருஷத்துக்கு முன்னாடி ரோம் நாட்டில் லூப்பர் கேடாஸ் அப்படின்ற ஃபெஸ்டிவலை கொண்டாடிட்டு வந்தாங்க. அது அப்படியே கிறிஸ்டியானிட்டி ஃபெஸ்டிவலாக மாறிச்சு. அது அப்படியே காலப்போக்கில் எல்லா மதங்களையும் தாண்டி இப்போ உலகம் ஃபுல்லாக கொண்டாடுற ஒரு பண்டிகையாக வளர்ந்து நிற்குது. அந்த ஒரு பண்டிகை தான் காதலர்கள் தினம் அப்படின்னு சொல்லப்படுற வேலண்டைன்ஸ் டே. இந்த ஒரு பண்டிகையை நம்ம ஏன் கொண்டாடுறோம், எதுக்காண்டி கொண்டாடுறோம், அதோட ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிற போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம கூடவே சேர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள். நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்க காலகட்டத்தில் இருந்து ஒரு 1100 வருஷத்துக்கு முன்னாடி ரோம் நாட்டில் வந்து கெலடியஸ் அப்படின்ற ஒரு மன்னன் வந்து ஆட்சி பண்ணிட்டு இருந்தாரு. இவரை பொறுத்தளவு நிறைய இடத்துக்கு போய் அந்த இடத்துல போர் செஞ்சு அந்த இடத்தை ஆக்கிரமிக்கிறதா இவரோட கோலாவே அமைஞ்சிருக்கு. அதுக்காக ரோம் நாட்டில் இருக்கிற எல்லா ஆண்களையும் தன்னோட ஆர்மியில ஜாயின் பண்ண சொல்லி வலுக்கட்டாயப்படுத்தி போருக்கு இழுத்துட்டு போவாராமா. பிடிக்காம போருக்கு போன எல்லா ஆண்களும் போர்ல ஒழுங்காவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்க மாட்டாங்க அப்படின்றது தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அப்படி பிடிக்காம போருக்கு போன ஆண்களோட நோக்கம் என்னன்னா லவ் பண்ணணும், கல்யாணம் பண்ணணும், குழந்தை பேக்கணும், ஒரு ஃபேமிலி மேனா இருக்கணும்னு தான் ஆசைப்பட்டாங்க. ஆனா அப்படி ஆசைப்பட்டவங்கள தான் போருக்கு இழுத்துட்டு போய் அவங்க ஒழுங்காவே போர் செய்யாதனால கோவமான கெலடியஸ் வந்து இனிமே ரோம் நாட்டில் யாருமே லவ் பண்ணக்கூடாது, கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு புதுசா ஒரு ரூலை கொண்டு வராரு. அப்பதான் ரோம் நாட்டில் கிறிஸ்டியானிட்டி மதம் வந்து உருவாகிட்டு இருந்த காலகட்டம். இதுல பெரிய போப் அப்படின்னு சொல்லப்படுற ஜெயின் வேலடைன் தான் இருந்தாரு. இந்த ஜெயின் வேலடைனுக்கு ரோம் நாட்டு மன்னனான கெலடியஸ் சொன்ன ரூல் வந்து பிடிக்கல. அதனால அந்த மதத்துக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா நிறைய மக்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தாரு. என்னதான் ரோம் நாட்டில் நிறைய மதத்தில் இருக்கிற மக்கள் வந்து கெலடியஸ் சொன்ன வார்த்தைக்காக கல்யாணம் பண்ணாமே இருந்தாங்க. ஆனா அதுல ஒரு மதம் மட்டும் கல்யாணம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அந்த ஒரு மதம் தான் கிறிஸ்டியானிட்டி. எல்லா மதத்து மக்களும் கல்யாணம் பண்ணாம இருந்து அதுல ஒரு மதத்துல மட்டும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்ததுனால அது தனியா கெலடியஸ்க்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. சரி, சின்ன மதம் தானே, பெருசா என்ன ஆயிரப்போகுது அப்படின்ட்டு அதை கேஷுவலா கெலடியஸ் கண்டுக்கல. ஆனா இந்த மதத்துல போப்பா இருக்கிற ஜெயின் வேலடைன் வந்து தன்னோட மதத்துல இருக்கிற மக்களுக்கு மட்டும் கல்யாணம் பண்ணி வைக்காம மத்த மதத்துல காதலிக்கிற ஆண்கள் பெண்களுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க ஆரம்பிச்சாரு. அதனாலேயே மத்த மதத்துல கல்யாணம் பண்ற ஆசையோட இருக்கிற மக்கள் வந்து இவர்கிட்ட வந்து கல்யாணம் பண்றதா இருக்கட்டும், இந்த கிறிஸ்டியானிட்டி மதத்துக்கு மாறினா ரூல்ஸ் மதிக்க தேவையில்ல அப்படின்னு மத்த மதத்துல இருக்கிற மக்கள் வந்து கல்யாணம் பண்ற ஆசையோட இந்த மதத்துக்கு ஜம்ப் ஆக ஆரம்பிச்சாங்க. இதனாலேயே கிறிஸ்டியானிட்டி மதம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிச்சிச்சு. இதை பத்தி கடுப்பான கெலடியஸ் வந்து இதுக்கு யார் காரணம் அப்படின்னு கண்டுபிடிச்சு ஜெயின் வேலடைன் வந்து பாத்தீங்கன்னா ஜெயிலுக்குள்ள போட்டாங்க. அங்க பல டார்ச்சர்களையும் கொடுமைகளையும் கொடுத்து நீ பண்ணதை நீயே சரி பண்ணிடு அப்படின்னு சொன்னாலும் என்னால முடியாது, என்னை நம்பி வந்தவங்களை நான் என்னைக்கும் கைவிட்டதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, இவ சரிப்பட்டு வர மாட்டான்னு ஜெயின் வேலடைனை கொன்றாங்க. ஜெயின் வேலடைன் கடைசியா இறக்குறதுக்கு முன்னாடி ஒரு லெட்டர் எழுதியிருக்காரு. அந்த லெட்டர் யாருக்குன்னா அவர் கூடவே ஜெயில இருந்த ஒரு பொண்ணுக்கு. அந்த பொண்ணுகிட்ட வந்து நிறைய பேசியிருக்காரு, நிறைய பழையிருக்காரு, அந்த பொண்ணுக்கு வந்து நிறைய ஹெல்ப்லாம் பண்ணியிருக்காரு. அப்படியே அவங்க ரெண்டு பேத்துக்கும் காதல் மலருது. கடைசியா சாகுறதுக்கு முன்னாடி ஒரு லெட்டர் எழுதுறாரு. அந்த லெட்டர் தான் இப்ப நம்ம கிரீட்டிங் கார்டு அப்படின்னு சொல்ல போற லவ் லெட்டர். அதை அந்த பொண்ணுகிட்ட கொடுத்துட்டு ஜெயின் வேலடைன் இறந்ததுக்கு அப்புறம் அந்த பொண்ணு வந்து அதை பிரிச்சு பாக்குறாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா கடைசியில யுவர் வேலடைன் அப்படின்னு போட்டிருக்கு. அந்த ஒரு வேலை மட்டும் அந்த பொண்ணோட மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேத்துக்கு தெரியப்படுத்துறாங்க. அது அப்படியே அடுத்து கிறிஸ்டியானிட்டி மதத்துல போப்பா வந்தவரோட காதல வந்து விழுகுது. அதை கேட்ட போப்போ வந்து ஜெயின் வேலடைன் தான் காதலுக்காக போராடி உயிரை விட்டவர். அதனால இவர் இறந்த தினத்தை காதலர் தினமா கொண்டாடணும் அப்படின்னு முடிவு பண்றாரு. இதுக்கு முன்னாடியே ரோம் மக்கள் காதலர் தினத்தை கொண்டாடிட்டு தான் வந்திருக்காங்க. ஆனா அதை எப்படி கொண்டாடிட்டு வந்தாங்கன்னா இந்த ரோம் நாட்டில் இருக்கிற மக்களை பொறுத்தளவு பேக்கன் அப்படின்ற ஒரு மதத்தை தான் ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க. இந்த பேக்கன் அப்படின்ற ஒரு மதத்துல வந்து பாத்தீங்கன்னா பிப்ரவரி 15 அன்னைக்கு லூப்பர் கோடாஸ் அப்படின்ற ஒரு ஃபெஸ்டிவலை கொண்டாடுவாங்க. அந்த ஃபெஸ்டிவலை பொறுத்தளவு நாய் ஆடுகளை வெட்டி தன்னோட கடவுளுக்கு படைச்சு அதுல வர்ற ரத்தத்தை தான் விரும்புற பொண்ணுக்கோ இல்ல கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணுக்கோ உடம்பு ஃபுல்லா அந்த ரத்தத்தை தடவி விட்டு கல்லாலையும் சாட்டையாலையும் அடிச்சு உடம்பு ஃபுல்லா காயமானதுக்கு அப்புறம் தன்னோட காதலனோட காதலை வெளிப்படுத்துறப்ப அவங்க ரெண்டு பேத்துக்கு ஒரு நல்ல குழந்தை பிறக்கும் அப்படின்னு ரோமன் மக்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு நம்பிக்கை இருக்கு. இதுக்கப்புறம் தான் ரோம் நாட்டு மன்னனான கெலடியஸ் வந்து வலுக்கட்டாயமா ஆண்கள் வந்து போருக்கு இழுத்துட்டு போனாரு. அந்த ஆண்கள் வந்து ஒழுங்கா பர்ஃபார்மன்ஸ் பண்ணாதால இவங்க கல்யாணம் பண்ணாம இருந்தா போர்ல தான் இவங்களோட கான்சென்ட்ரேஷன் இருக்கும் அப்படின்ற காரணத்துக்காக வந்து ரோமன் மக்கள் வந்து யாருமே கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு ரூலை போடுறாரு. அந்த ரூலை பிரேக் பண்ற விதமா ஜெயின் வேலடைன் பண்ணதால இவரை ஜெயில தூக்கி போட்டு கொடுமைப்படுத்தி கொண்டுறாங்க. இவர் சாகிறதுக்கு முன்னாடி அங்க இருந்த ஒரு பொண்ணோட காதல் மலருது. கடைசி அந்த பொண்ணுக்காக ஒரு லவ் லெட்டர் எழுதுறாரு. அந்த லவ் லெட்டர்ல லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா யுவர் வேலடைன் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து ரோமன் மக்கள் மத்தியில பரவ ஆரம்பிச்சிச்சு. நம்மளோட காதலுக்காக போராடி நம்மளோட காதலுக்காக இருந்த ஜெயின் வேலடைனோட இறந்த தினத்தை அப்ப இருந்து போப்போ வந்து பிப்ரவரி 15 அன்னைக்கு கொண்டாடப்படுற லூப்பர் கோடாஸ் அப்படின்ற ஃபெஸ்டிவலை வந்து பிப்ரவரி 14 அன்னைக்கு இவர் இறந்த தினமான அன்னைக்கு கொண்டாடுற மாதிரி மாத்தினாரு. இவரோட பேர் ஜெயின் வேலடைன் அப்படின்றதுனால இவரோட ஞாபகார்த்தமா வந்து பாத்தீங்கன்னா வேலடைன்ஸ் டே அப்படின்னு அறிவிச்சாங்க. இதுக்கு முன்னாடி கொண்டாடின லூப்பர் கோடாஸ் ஃபெஸ்டிவல்ல பெண்களை கல்லால் அடிச்சு சாட்டையால் அடிச்சு காயப்படுத்தி கொடுமைப்படுத்துற மாதிரி இந்த ஃபெஸ்டிவல் இல்லாம தன்னோட காதலை வெளிப்படுத்துற விதமா கிஃப்ட் கொடுக்கறது, சாக்லேட் கொடுக்கறது, ட்ரெஸ் எடுத்து கொடுக்கறது, கோல்டு வாங்கி கொடுக்கறது, ரிங்கு வாங்கி கொடுத்து தன்னோட காதல் எவ்வளவு ஆழமானது அப்படின்றத அன்னைக்கு புரிய வைப்பாங்களாம். இது காரணமா வச்சு ஒரு சிலர் பிசினஸ் ஆரம்பிச்சாங்க. வேலடைன்ஸ் டே அன்னைக்கு என்னென்ன பொருள் வாங்குவாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அந்தந்த பொருள்லாம் விற்க ஆரம்பிச்சு அவங்களோட மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டாங்க. இந்த மார்க்கெட் மூலமா வேலடைன்ஸ் டே என்ன அப்படின்ட்டு உலகம் ஃபுல்லா கொஞ்சம் கொஞ்சமா தெரிய ஆரம்பிச்சிச்சு. எல்லா பேருமே தன்னோட காதலை வெளிப்படுத்தணும் அப்படின்றதுக்காக பிப்ரவரி 14 அன்னைக்கு செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்பையில இருந்து இப்போ வரைக்குமே. ஆனா ஜெயின் வேலடைன் இறந்த தினமும் இந்த தினம் தான் அவரோட ஞாபகார்த்தமாக தான் நம்ம இந்த ஃபெஸ்டிவலையே கொண்டாடுறோம் அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதே மாதிரி உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். பாய் பாய்.